யோகி பாபுன்னு அவரோட மான் கராத்தேல வந்து அவர் பண்ண அந்த வவ்வால்ன்ற கேரக்டர் வந்து எல்லாருக்குமே பிடிச்சது. மலேசியா போகும்போது அதை பற்றி நிறையா பேசினாங்க. இந்த படத்தில் ஆக்சுவலாக யோகி பாபு அண்ணனுக்கு தான் 2 கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணாங்க. ஒரு கிளைமேக்ஸ் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தது, இன்னொரு கிளைமேக்ஸ் நாங்கள் வைக்கல. அது வந்து நாங்கள் புடவை கடையில் புடவை எடுக்க போகும்போது அந்த ப்ரௌன் கவுனில் இருப்பேன் நான். அப்போ அந்த புடவை கடைக்கு அவர் வந்திருப்பார். நம்ம கல்யாண புடவை எப்போ எடுக்கலாம் அப்படின்னு கேட்டு அவர் உள்ளே வந்திருப்பார். அப்போ அந்த இடத்துல ஒரு ஆக்சுவலாக அங்கே ஒரு எண்டிங் வச்சுருந்தோம், அது அப்புறமா எடுத்துட்டோம் இந்த எண்டிங்காக. ஏன்னா இது ஒரு தொடர் கதையாக இருக்கட்டும்ன்றதுக்காக. அங்கே என்னென்னா இவர் வெளியே நிற்பார், நான் வந்து டென்ஷனாக இவனை எப்படியாவது முடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் கேட்பேன். அவர்கிட்ட போய் நான் சொல்லுவேன், உங்ககிட்ட நான் ரொம்ப நாளாக அவனை காட்டணும்னு ஆசைப்பட்றேன். அவர் நானும் ரொம்ப நாளாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். ட்ரையல் ரூமுக்கு போகலாமா ஒன்றுனா ஓகே அப்படின்னு 2 பேரும் ட்ரையல் ரூமுக்குள்ளே போயிடுவோம். போனதுக்கப்புறம் அப்படின்னு ஒரு சத்தம் மட்டும் வரும். நான் கதவை திறந்துட்டு ஃபஸ்ட்டு வெளியில் வந்துடுவேன். வெளியே வந்தோடனே இவர் அப்படியே ஸ்லோவாக வெளியில் வருவார். கண்ணில் தண்ணி ஊற்றிட்டு இருக்கும். அப்போ இந்த புடவை கடைக்காரர் வந்து கேட்பார், சார் ஏதாவது பார்க்குறீங்களா? பார்த்துட்டேன்டா சார், வெரைட்டியா சார், இதில் என்னடா வெரைட்டி, என்ன ஒடுங்கடா அப்படின்னு ஸ்லோவாக அப்படியே போயிடுவார். பட் டைரக்டர் சார் வந்து இல்லை அது ஒரு தொடர்கதையாக இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால அதை நான் விட்டுறேன், அது வேற எங்கேயாவது யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டார். ஸோ இது நீங்கள் பார்க்க முடியாதுன்னு இந்த இடத்துல சொல்லிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கல்கா சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.